வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அடுத்தடுத்து வர எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காவேரி தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தை தூக்கிட்டு போகிறாங்க. இதை தாங்கிக்க முடியாத நிவின் என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு யமுனா ரொம்பவே மனசு கஷ்டத்தோட என்ன இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க காவேரி மேலே. காவேரி தயவு செய்து வீட்டில் உள்ளவங்க கிட்டேயாவது சொல்லலாம்ல இதை பற்றி, அப்போ தான் உன் மேலே கொஞ்சம் கேரிங்காக இருப்பாங்க, நீயும் கஷ்டப்படாமல் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறத கேட்ட காவேரி, இல்லை நிவின் ஃபஸ்ட்டு நான் விஜய் கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இங்கே தெரிஞ்சால் போதும், தயவு செய்து அதுக்கு முன்னாடி சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிவின் கிட்ட கேட்டுக்கிறாங்க. சரி காவேரி, நீ சொல்கிற வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்ல அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறாங்க. கங்காவை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்தா காவேரிக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நினச்சி பார்க்குறாங்க. இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், நம்மளை தலையில் தூக்கி வச்சுல கொண்டாடி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. விஜய் நினச்சி ரொம்பவே ஏக்கத்தோடு இருக்காங்க காவேரி. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவோட மாமாவை தேடி அலைகிறாரு. அதுக்கப்புறமா அங்கே எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்க்குறாரு. விசாரித்து பார்த்ததில் வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிக்கிறாரு. அங்கே போயிட்டு விசாரித்து பார்க்கும்போது எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே அவங்க தெரியுது, ஓ நீங்கள் தானே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே உட்கார வச்சு பேசுகிறாங்க வெண்ணிலாவுடைய மாமாவும். இந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல், அப்போ உங்கள் 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு வேறு ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா இதை பற்றி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களோட நிலமை கஷ்டமான ஒரு நிலமை தான், என்னுடைய சூழ்நிலையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெண்ணிலாவை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க, வெண்ணிலாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் நான் பண்ணி கொடுக்குறேன், உங்களுடைய எல்லா செலவுகளுக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ வெண்ணிலாவை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, விஜய்கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. இதை கேட்ட விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பக்கம் காவேரியும் விஜய் நினச்சிட்ருக்காங்க, எங்கேயோ போகிறனாரே வந்துட்டுருப்பாரா, எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்ருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வெண்ணிலாவோட மாமாவை பார்த்ததும் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, பயங்கர அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிக்க 2 பேரும் மாறி மாறி நலம் விசாரிச்சுக்கிறாங்க. சரிம்மா எல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இங்கேயே இருக்க, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்ன மாமா என்னை ஏன் இப்போ கூப்பிட்றீங்க, நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல மாமா, அப்புறம் தெரிஞ்சிருந்து எதுக்காக என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, அப்போ இருந்தது வேறம்மா, இப்போ இருக்க நிலமை வேறம்மா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, வா என் கூட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எவ்வளோ உயிருக்கு உயிராக விஜயை நேசித்தேன், ஆனால் எல்லாமே மாறி போச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமா கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி என்ன பண்ணுறாங்க, ராகினி பசுபதிக்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களும் வெண்ணிலா கிட்ட எவ்வளோ எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. தாத்தா பாட்டியும் பேசுகிறாங்க. என்னால் முடியவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அடமண்ட்டாக இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி விஜயும் சொல்கிறாங்க, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன் வெண்ணிலா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, இங்கே இருக்க சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோ, இனிமேல் நீ உங்கள் மாமா வீட்டில் தான் இருக்கணும், உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறத கேட்டு உடனே பயங்கர கோபம் அடைகிறாங்க வெண்ணிலா. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராகினி, ஐயோ என்ன இது, விஜய் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாரு திடீர்னு, இப்போ வெண்ணிலா இந்த வீட்டை விட்டு போயிடுவாளோ, அப்போ வெண்ணிலா இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்போ காவேரி இந்த வீட்டுக்கு வந்துடுவாளே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா அவங்க மாமா கூட கிளம்பி போகிறாங்க. எப்படியாவது வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பாத மாதிரி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. பசுபதி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா அவங்க மாமா 2 பேரையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. நீ எதுக்காகம்மா விட்டு கொடுக்கணும் உன்னோட வாழ்க்கையை அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுடைய தாய்மாமாவும் பேச, வேறு என்னங்க நடந்த விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, அதான்ப்பா விஜய்க்கும் வேறு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கல்யாணமே இல்லைங்க, கான்ட்ராக்ட் மேரேஜ் தெரியுமா அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணு பண்ண வேலை, விஜய் மேலே தப்பே இல்லை, அதனால் தயவு செய்து சொல்கிறேன், அவரோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க வேணாம், கண்டிப்பாக விஜய் வெண்ணிலாவுக்காக பாருமா, நீயும் என் பொண்ணு மாதிரி தாம்மா தெரியல, உன் வாழ்க்கை இது மாதிரி ஆகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைம்மா, அதனால தான் இப்போ நடந்த நான் எல்லா உண்மைகளையும் சொல்கிறேன்,
2 பேருமே விருப்பப்பட்டு ஒரு கல்யாணத்த பண்ணல. 2 பேருமே காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்றேன். கல்யாணம் ஒரு செல்லாத கல்யாணம். அதனால உனக்கான இடத்த நீ நிரப்பிக்கமா. என்ன உதவி வேணாலும் நாங்க பண்றோம். நான் சொல்ற மாரி கேட்டா எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாரி பசுபதி பேச, இன்னொரு பக்கம் வந்து ராகினியும் கண்ண காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தருணத்தில் அதுக்கப்புறமா காவேரியை போய் விஜய் பார்க்க நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி வந்து காவேரி சொல்கிறாங்க. தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த பற்றியும் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் காவேரியை வந்து கூட்டிகிட்டு வராங்களா வீட்டுக்கு. இதுக்கப்புறமா ராகினியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.